அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடியமான. சாயங்காலத்தில் அழுகை கண்டோ, விடிய காலத்திலோ அழுகை கொண்டான். நாளில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறா, ஒரு அழுகை கழிப்பாக மாறும். பக்கத்தில் கை கொடுங்க, உங்கள் அழுகை, உங்கள் அழுகை பாருங்க, பரவாயில்ல, நம்ம சகோதரன் உங்கள் அழுகை கழிப்பாக மாறும். சொல்லுங்க, உங்கள் அழுகை கழிப்பாக மாறும். அல்லேலூயா. உலகத்துல அம்பானி, தோனி எல்லாம் உழைப்பினால் பிழைக்கலாம். கர்த்தர் பிழைக்க ஆவிக்குரிய பிள்ளைகள் வாயினால் பிழைக்கணும். வாயை விரிவாய்த்தர நான் அதை கர்த்தர் வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களே வாயினால் அறிக்கை செய்கிறவர் ரட்சிக்கப்படுவதற்கு. ரோமர் 10:10 கர்த்தர் வசனங்களை இதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிற பொழுது ரட்சிப்பு உண்டாகி விடுகிறது. சோ நம்முடைய ஆசீர்வாதம் மூக்கு கீழே இருக்கா. அல்லேலூயா. மூக்குக்குள்ள என்ன இருக்கு? வாய் இருக்கு. அந்த வாயில் என்ன இருக்கணும்? வசனங்கள், வாக்குத்தத்தங்கள். அதை நம்ம அறிக்கை செய்கிற பொழுது கர்த்தாவே ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறீங்க, செய்வதெல்லாம் வாய்ப்பு சொல்லியிருக்கிறீங்க, கீழாமல் வேண்டாமை சொல்லியிருக்கிறீங்க, உன் சுகமான துணிவுகள் சொல்லியிருக்கிறீங்க, உன் கொடுமை தேசத்துக்கு இல்லாத சொல்லியிருக்கிறீங்க. சொல்லி எங்க கஷ்டப்படுறீங்களோ, எங்க வேதனைப்படுறீங்களோ அதுக்கு எதிரான வசனங்களை எடுத்து அந்த வாயினால் அறிக்கை செய்கிற பொழுது கர்த்தர் அப்படியே வாய்க்கை செய்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை செய்து பிழைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். ஜனங்கள் மனுஷ அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் கிடைப்போம். வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசி தியானம் பண்ணுங்க, வசனத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறோம். அதோட பிள்ளைகளே, இன்னும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு அழுகை கழிவாக. ஒருவேளை எந்த காரியத்தை ஊற்றி அழுகை எனக்கு தெரியல, அந்த ரோடு சொல்லுற இல்ல மகனே, மகளே, அல்லது தாயே, சகோதரி, ஒரு அழுகைகள் கழிவாக, ஒரு அழுகைகள் கழிவாக மாறும். சங்கீதக்காரர்கள் எழுதி வைக்கலாம். கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், ஒரு தயவோ நீடிய வாழ்வு இருக்கிறது. சாயங்காலத்துல அழுகை இருக்கிறது, விடிய காலத்திலோ ஒரு சீசன் இருக்கு. அழுகிறதுக்கு ஒரு சீசன் தான், நகைப்பதற்கும் ஒரு சீசன். பிரசங்கி புஸ்தகம் 3:14 சொல்லுவது ஞானி சொல்லுகிறா, அழ ஒரு காலம் இருக்கிறத கூடவே நகைக்கிறதுக்கும் சிரிப்பதற்கும் மகிழ்ந்திருப்பதற்கும் ஒரு காலம் இருப்பதாக அந்த ஞானி சொல்லி வைக்கிறார். ஆமென் சொல்லுறோம். இயேசுநாதர் ராஜா லூக்கா புஸ்தகம் 6:21, 22, 23 வசனங்களை வாசிக்கிற பொழுது நம்ம பின்பற்றி வந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு, குடும்பத்தை விட்டு, நாங்கள் செய்த பிசினஸை விட்டு இயேசுநாதர் ராஜா எங்களுக்கு போதும் என்று சொல்லி இந்த தெய்வத்தை நாடி வந்து நம்ம சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். வாசிங்க, லூக்கா புஸ்தகம் 6:21 வசனம் வாசிங்க. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கிய யாராச்சும் சொல்லுவாங்க, அழுகுற பார்த்து நீங்க பாக்கியவான்களுமா, நீங்க பாக்கியவதிக்குமா யார் சொல்லுவீங்களா? ஐயோ, என்ன பரிதாபமோ, என்ன வேதனையோ, ஏன் அழுகிறார்களோ, என்ன துக்கமா தெரியலையே, என்ன போராட்டம் தெரியலையே, எங்க மனசு உடஞ்சி போச்சு தெரியலையே, எங்க மனசு காயப்பட்டு போச்சு தெரியலையே, ஏன் இப்படி அழுகிறாங்க எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நாம் பரிதவிப்போம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம சீசர்களை பார்த்து, உலகத்தால பார்த்து அல்ல, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை பார்த்து அல்ல, சபைக்கு வெளியே வாழ்கிற துர்மார்க்க துணிகர வாழ்கிற பாவத்தை ஜீவிக்கிற ஜனங்களை பார்த்து அல்ல, தன்னை விசுவாசிக்கிற, தன்னை நேசிக்கிற, தனக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னை பின்பற்றுகிற நம்ம சீஷர்களை பார்த்து சொல்லுகிறா, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் நீங்கள் பாக்கியவான்கள்? இனி நான் நினைக்க போறேன். ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு நீங்க அழுகுறீங்க, சாயங்காலத்துல அழுகை இருக்கு, ஆனா விடிய காலத்துல கழிப்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, மன மகிழ்ச்சி இருக்கு. சோ ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக, ஏதோ ஒரு துக்கத்தின் நிமித்தமாக, மனசு உடைக்கப்படுவதன் நிமித்தமாக, மனசு காயப்படுவதன் நிமித்தமாக இன்றைக்கு நீங்க அழுகுறீங்க. ஆனா இயேசு மகாராஜா எதனால நீங்க உடைக்கப்பட்டீர்களோ, எதனால நீங்க காயப்பட்டீர்களோ, எதனால துக்கப்படுகிறீர்களோ, அந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்கிற பொழுது, அந்த காரியத்துல நம்ம வசனத்தின் ஊடாக, வார்த்தையின் ஊடாக, வல்லமையின் ஊடாக, பரிசுத்தத்தின் ஊடாக உங்களுக்கு ஊழியம் செய்து ஒரு அற்புதம் செய்கிற பொழுது, அந்த காரியங்கள் மாறுதலாக முடிகிற பொழுது ஒரு அழுகைகள் கழிப்பாக மாற போகிறது, ஒரு துக்கங்கள் சந்தோஷமா மாற போகிறது. ஆமென் சொன்னாங்க. உற்சாகமா கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அழுகைகள் கழிப்பாய் மாற போகிறது, எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற போகிறது. நான் எங்களுக்காக காரியம் செய்ய போகிறேன். உனக்கு சோதனை பிழைக்கிறோம், சோதனை கிருபைகள் வருகிறது. ஆமென். இன்றைக்கு அழுகிற நீங்கள், விடிய சாயங்காலத்தில் அழுகிற நீங்கள், அது ஒரு சீசன். அழுகிறதுக்கு ஒரு காலத்தை இருந்தது கூடவே நீங்கள் நகைப்பதற்கோ தேவன் காலத்தை வைத்திருக்கிறார். அநேக வேதத்துல அநேக நம்ம சாட்சிகளை பார்த்தோம். யோசேப்பு வாழ்க்கை அழுவதற்கு சில நாட்கள் இருக்குது, தாவீது வாழ்க்கை அழுவதற்கு சில நாட்கள் இருக்குது.
அண்ணாவுடைய நாட்கள் அழுகிறதுக்கு சில நாட்கள் மாட்டாள மரியாதை லாசர் வருகிறது நிமித்தமாக 4 நாட்கள் அழுதார்கள். அந்த 4ஆம் நாள் இயேசு மகாராஜா இங்க வருகிறார், லாசரை உயிர்ப்பிக்கிறார். ஒரு அழுகைகள் சந்தோஷமாக மாறிவிட்டது. ஆமென். உங்களை என்னையும் சந்திப்பதற்கு தேவன் காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை என்னையும் சந்தித்து அழுகைகளை கண்டிப்பாக மாற்றுவதற்கு ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை இயேசு மகாராஜா வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் வருவார், சந்திப்பா. ஆச்சரியமான விதத்துல நம் கண்ணீர்கள் மாறும். ஆச்சரியமான விதத்தில் நாம் கர்த்தரை சந்திப்பா. நாம் எதிர்பாராத நேரத்துல தேவனை சந்தித்து அவரை மகிழ்ச்சியாக்குவார். ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இனி நீங்க நகைப்பீங்க. அடுத்த பசியாக்குற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க திருப்தி அடைய போகிறீங்க. மனுஷனுவா நிமித்தமாக ஜனங்களுடைய பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதவர்கள் தள்ளிவிட போது நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷம் கழிவு ஆலயத்தை வருகிறது நிமித்தமாக, இயேசு ராஜாவை ரட்சகரை தொழுது கொள்வது நிமித்தமாக சொந்தங்கள் பந்தங்கள் பகைக்கலாம், நிந்திக்கலாம், தூசிக்கலாம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் 1000 மடங்கு தலைமையில ஆசீர்வாதமாக இறங்க போகுது. நானே எனக்கு சாட்சி, முழு உலகத்துக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு சாட்சி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு நாமத்தில் இன்னைக்கு நிந்திக்கப்பட்டான், இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டா, இன்னைக்கு கஷ்டப்பட்டா, சொந்த பந்தங்களை திட்டுவாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். அவங்க போடுற ஒவ்வொரு திட்டம் பேங்க்ல 1000 ரூபாய் விட போகுது. அதுக்கு சரித சுகமாக விட போகுது. ஒரு சந்ததிக்கு ஆசிரமா வந்து விட போகுது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உற்சாக உறவினர்கள் பேசுற நிந்தியான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள், நிந்திக்கிற வார்த்தைகள் தான் நம்ம ஆவியான சரீரத்துக்கு சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதமா வந்து இறங்கும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்றி தருவார். நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நாமத்தின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் நிந்திக்கப்பட்டா, நீங்கள் வாதிக்கப்பட்டா, நீங்கள் துக்கப்பட்டா, நீங்கள் பாக்கியவான்கள். எல்லாவற்றையும் 1000 மடங்காக உங்களுக்கும் சந்ததிகளுக்கும் அந்த ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அழுகைகள் அழிப்பான் உலகத்துல வேதத்துல பொதுவாக ஸ்திரீகள் அழுவாங்க, சில மனசோட போட்டு அழுவாங்க. ஆனா அழுத தாசர்கள் இருக்கிறாங்கல்ல, யாராச்சும் பைபிள் ஞாபகம் அவங்களுக்கு பைபிள கண்ணீர் விட்டு அழுவோம். அதே போட்ட புதிய பிள்ளையாச்சுக்காரா முன்னாடி சொல்லணும். பைபிள் யாரும் அழுகிறீங்க? எங்காவது யாக்கோபு அழுதான். நீங்க சொன்னீங்களாமா கை கட்டி நான் நல்லா வச்சா கை வச்சா அழுகிறீங்க. ஏன் அழுதான் யாக்கோபு? ஏசா அழுகிறான். எப்படி அழுகிறான்? ஒரு பேக்கரி போய் 10 ரூபா அல்வா, 10 ரூபா பேக்கரியில போய் ஸ்வீட் மிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தானா? 20 வருஷம் கழிச்சு தம்பி வரப்போறான். ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு டேப்ஸ் வாங்கி போய் கொடுத்துட்டு வந்தானா? வாங்கலையே. ஒரு நல்ல ஒரு அனுராத சிங்ஸா போய் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். முன்னாடி பிள்ளைகள் வரப்பட நல்ல ட்ரெஸ் எடுத்து கொண்டு விஷ் பண்ணோம். அப்படியே கடைக்கு போய் துணி எடுத்து வந்து விஷ் பண்ணானா? வரலையே. எப்படி வந்தான்? ஈட்டியோடும் பட்டையத்தோடு வருகிறான். என்ன கொடுமை இல்லை. 20 ஆண்டுகள் போனாலும் பலம் மாறல, கசப்பு மாறல, உடலையோடு இருக்கிறான். இந்த செய்தி யாக்கோபுக்கு போகிறது. ஐயோ மறுநாள் இன்னைக்கு நாளை காலை என்ன நடக்கும் இல்லைன்னு சொல்லுங்க. இரவெல்லாம் தேவசோதனை கண்ணீர் விட்டு அழுகிறான். 12 பிள்ளைகளுக்கு தகப்பன் கண்ணீர் விட்டு 12 பிள்ளைகளுக்கு தகப்பனா என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 40 வயசு 45 வயசு நான் பாடி வைக்க 55 மதிக்கத்தக்க ஒரு தேவ மனுஷன் யாக்கோபு இரவெல்லாம் கதரை கெஞ்சி வசனம் யோசிக்கிறோம், வாசிக்கிறோம். அவன் அழுது கெஞ்சி போட விஷயம். அந்த அழுகை தாங்க முடியாம தூங்க சொல்றேன். நம்ம இச்சுப்பா அழுகாத, 55 வயசுக்கு அழுகிறீங்க, 55 வயசுக்கு அழுகிறேன், விட நான் போகிறேன் அப்படின்னா இல்லை, ஆசிரியர் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன் என்று சொல்லி இரவெல்லாம் கண்ணீர் விட்டு கதரை அழுகிறான். அதிகாலை சூழல் விடுத்த பொழுது யாக்கோபை கதை இஸ்ரவேலாக மாற்றி அவன் ஆசீர்வதித்தான். அந்த சாயங்காலத்தை அழுது அவன் விடிய காலையிலே இஸ்ரவேலாக மாறி அவன் சந்தோஷம் அடைந்தான். அவன் துக்கம் சந்தோஷமாக மாறினது. ஹalleluya. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். என்னோடு ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கை ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் குடும்பத்துக்கு தீமைகள் விளைக்கப்படுவார், சத்துருக்களை விளைக்கப்படுவார், சாத்தான் கிரியைகளை விளைக்கப்படுவார். நீங்கள் சுகித்திருப்பீர்கள். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம்மை ஒருபோது வெட்கப்பட்டு போக விட மாட்டான், வெட்கப்பட்டு போக விட மாட்டான். நம்மளோடு கர்த்தர் இருக்கிறார். விசுவாசத்தோடு வாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்க நான் தேடி வந்திருக்கிற பெரியவர் இயேசு, எல்லாரையும் பெரியவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை செய்ய அதிசயமான காரியம் ஒன்று. யாக்கோபு கண்ணீரை மாற்றி சாயங்காலத்தை அழுதான். விடிய காலத்தை யாசாவை கட்டி பிடித்து மொத்தமிட்டு தன் வாசனை வெளிப்படுத்தி அன்பை வெளிப்படுத்தி போன மரண பயத்தோடு இருந்த யாக்கோபுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம் கர்த்தர் செய்தார். நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். ஒரு வேளை கனிமான பாதையை கடந்து போவீங்கன்னா
2 காரியம். ஒன்று சில கத்தோலிக்க பிள்ளைகள் இரவுல 12 மணிக்கு வரை எழுதி சொல்லணும். ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1/4 மணி நேரம் ரெகுலரா ஒரு பிரச்சனை மாற வரைக்கும் ஜெபிக்கலாம். ஆனால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் டிஸ்டர்ப் ஆகாம ஞானமா கவனமா ஒரு இரவுல எடுத்து ஜெபிக்கலாம். அல்லது அதிகாலையில 4 மணிக்கு எழுப்பி 5 மணிக்கு எழுப்பி குடும்பத்தை டிஸ்டர்ப் ஆகாம எந்த காரியம் மனசு வருத்துகிறதோ, எந்த காரியம் ஒரு வேதனைப்படுத்துகிறதோ, எந்த காரியம் துக்கப்படுத்துகிறதோ, எந்த காரியம் அற்புதம் நடக்காமல் இருக்கிறதோ அந்த காரியத்தை ஒரு பொருத்தனையாக வைத்து ஒரு 7 நாட்கள் 10 நாட்கள் இரவுல ஒரு 1/2 மணி நேரம் எழுதி சொல்லிக்கிறேன், அதிகாலை ஒரு 1/2 மணி நேரம் எழுதி சொல்லிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யணும் என்று சொல்லி ஒரு பொருத்தனைப்படி கத்தனை நீங்க நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை மாற்றங்கள் வரும். உங்கள் வாழ்க்கை மாற்றங்கள் வரும். யாக்கோபின் அழுகை கர்த்தர் கழிப்பாய் மாற்றது போல உங்கள் வாழ்க்கை குடும்பத்துக்கு அழுகைகளை கர்த்தர் கழிப்பாய் மாற்றுவார். ஹalleluya, ஹalleluya. நாம தான் ஜெபிக்கணும். நமக்காக பக்கத்துல இருக்க ஜெபிப்போனா உங்களுக்கு பசிச்சா யார் சாப்பிடணும்? பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறாங்க. பசிச்சா யார் தான் சாப்பிடணும்? பிள்ளைங்க தான் சாப்பிடணும். அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைங்க சூப்பி விடணும். அப்பதான் பசி போகும். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நீங்க தான் ஜெபிச்சு பண்ணணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு அழுகைகள் கழிப்பாய் மாறுவதற்கு யாக்கோபோடு விழுந்து ஜெபம் பண்ணுங்க. வேதனைக்கு 4 நாள் பலமுறை பல சூழ்நிலை நிமித்தமாக கண்ணீர் விட்டு அழுதார். 4 உபத்திரம் மகா கொடிய உபத்திரம். அதான் இன்றைக்கும் சங்கீத புஸ்தகத்தில் ஆசீர்வாதம் அவ்வளவு ஆசீர்வாதமாக ஆனதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தை விழுந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அழுகைகள் கழிப்பாய் மாறும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, உங்கள் அழுகை கழிப்பாய் மாறும். அழுகைகள் கழிப்பாக மாறப்போகிறது. ஆண்டவர் அனுகிரகம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, நீயும் கலங்காதே மகளே. கலங்காதே மகளே, நீயும் கலங்காதே மகளே. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை உண்மையாக இருந்தால் மார்க் இருக்கும். நல்லா சேட்டை பண்ணால் புரியாமல் விளையாடாமல் இருந்து நல்ல விளையாட்டு இருந்தால் மார்க் ஆட்டோமேட்டிக்காக கேட்கலாம். சின்சியராக இருக்க பிள்ளைங்க உண்மையாக இருக்க இன்னைக்கு நான் சொல்ல மாட்டோம். அதான் பைபிள் சொல்லுது, உண்மையில மனுஷன் சபைக்கு தான் உண்மையாக இப்போ உலகத்துக்கு போனால், வேலைக்கு போனால், ஸ்கூலுக்கு படித்தோம், காலேஜுக்கு படித்தோம், ஆஃபீஸ் போனால் 8 மணி நேரம் போட்டு சிட்டாக வச்சுருக்கிறான். மாதம் 6 நாள் வேலை செஞ்சு தான் ஆகணும். உண்மையாக இருக்குன்னு தான் ஆகணும். அப்பதான் சம்பளம் கொடுப்பான். இது ஒரு நாளைக்கு பதில் நீங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து நீ உண்மையா இருந்து பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பான். ஏன் ஆசீர்வாதம் தாமதமாகுது? ஏன் ஆசீர்வாதம் ஏற்காகுது? ஏன் ஆசீர்வாதம் இல்லையா இருக்குன்னா நம்ம உண்மை இல்லை, நம்ம கர்த்தருக்கு உண்மையா இல்லை, மனசாட்சி பயப்படல, கடவுளுக்கு பயந்து வாழல, நம்பிக்கையோடு தேவ எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ்க்கை நம்பிக்கை இல்லை, தேவ எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ்க்கை ஜெப வாழ்க்கை இல்லை, அசதியா இருக்கிறோம், கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். அதெல்லாம் விடவும் கேட்கலாம். கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும்.
பிள்ளை நல்லா படிக்கணும்னா எந்த சப்ஜெக்ட் வீக்கா இருக்கிறாங்களோ அதுக்கு டியூஷன் போட்டாதான் அதை படிச்சு மேலே வரும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சபையும் அப்படிதான். உலகத்தில் வாழ்க்கையை கொஞ்சம் சின்சியரா இருக்கிறோமோ கூட அதை காட்டு 100 மடங்கு 1000 மடங்கு ஆலயத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். அப்பதான் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நம்ம உட்கார்ந்து எழுந்திருக்கிறதுக்காக பார்த்து கொண்டு இருக்கிறார். சபைக்கு நாம் துணிகரமா வாழ முடியாது, மனசாட்சியோட பாவம் செய்ய முடியாது, உலகத்தை போல வாழ முடியாது. தேவனுக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகள் மேலே பரவ கவனமாக இருக்கிறார். அவள் மேல கிருபை வைக்கிறார். அவள் வாழ்வழிக்கத்தான் செய்கிறார். ஆமென். கர்மதி சோதரம் பண்ணுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya. மனசாட்சிக்கு பயந்து வாழுங்கள், கடவுளுக்கு பயந்து வாழுங்கள், தேவனுக்கு உண்மையாக இருந்து பாருங்க. குடும்பம் 6 மாசம் தலைக்க ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதைவிட காரியங்கள் வாய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு காரியம் கைக்கு ஒரு காரியத்தை செய்யறது வாய்க்க ஆரம்பிச்சிடும். யோசிப்பு செய்யறதுதான் வாய்த்தது. ஏன் வாய்த்தது? அவன் அந்த நேரத்துல பாவத்துக்கு விலகி ஓடினான். அவன் தொட்டதெல்லாம் தொலைங்கி போச்சு. அவன் எதை செய்தால் கற்ற வாய்க்க செய்த காரணம் என்ன? தெய்வ பயம். சொல்லுங்க, தெய்வம். யாரையும் பார்க்கிறாங்க இல்லையோ, தெய்வம் என்ன பார்க்கிறான், என் ஆண்டவனை பார்க்கிறான், இயேசு என்ன பார்க்கிறான். கடவுளுக்கு பயந்து வாழ்வேன், என் மனசாட்சி பயந்து வாழ்வேன்னு சொல்லி தேவனுக்கு பயந்து வாழ்ந்த யோசனை தொட்டதெல்லாம் கற்ற விளங்க செய்தா. ஒரு ஸ்டேஜ்ல தேசத்தின் அதிபதியாக அவர் உயர்த்தப்பட்டார். ஆமென், ஹalleluya. நீங்க செய்கிற காரியம் வாய்க்கணும். நீங்க எதை செஞ்சாலும் வாய்க்கணும். நீங்க வேலைக்கு போனா நீங்க வளரணும், நீங்க ஸ்டடீஸ்ல போனா நீங்க வாழ்ந்து சொல்லிட்டு இருக்கணும், குடும்பம் கடன் இல்லாம வாழணும், வியாதி இல்லாம வாழணும் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்து பாருங்க, கர்த்தருக்கு மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்து பாருங்க. நீங்க செய்வதை வாய்க்க ஆரம்பிக்கும். ஆமென், ஹalleluya. ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் வியாதிகள் வருகிறது, ஏன் சத்துரு போராட்டம் வருகிறது? மனசாட்சி பயப்படுற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. நான் கஷ்டப்படுறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் பேசுறது புரியுதா? ஹalleluya. இதெல்லாம் பார்முலா. மேக்ஸ்ல பார்முலா சொல்றோம்ல, 5 + 5 எவ்வளவு? 5 + 5 10 தான். இன்னைக்கு கொரோனாமா அது மொத்த மார்க் போட்டுடுவோம். 5 + 5 10 தான். இந்தியா போனாலும் 10 தான், அமெரிக்கா போனாலும் 10 தான், சிங்கப்பூர் போனாலும் நான் 11 போடுறது, நீங்க 11 போடுறது, அவன் மட்டும் போடுவான். அடிச்சு விட்டுருவோம். பார்முலாவை மாற்றவே கூடாது. சபைக்கு வந்தா, ஆலயத்துக்கு வந்தா உண்மையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கடவுளுக்கு பயந்து இருக்கணும், மனசாட்சி பயந்து இருக்கணும். அப்படி வாழ்ந்து பாருங்க. செய்வதுதான் வாய்க்கும், செய்வதுதான் வாய்க்கும். ஒரு துக்கம் சந்தோஷமா மாறும், ஒரு அழுகைகள் அழிப்பாய் மாறிவிடும். ஆண்டவனுக்கு செய்வார். ஆமென். ரொம்ப ஆசைப்பட்டேன். எல்லாமே நினைக்கிறோம்ல, ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்ல வேலை கிடைக்கணும், கைது செய்கிற தொழில் வாங்கிக்கணும், பிசினஸ் வாங்கிக்கணும், நல்ல வீடு கட்டணும், ஆசீர்வாதம் வாழணும். நல்ல செய்வா, நிச்சயமாக செய்வா. யாருக்கு செய்கிறா? உண்மையா ஆண்டு பயந்து வாழ்ந்தவர்களுக்கு அந்த காலத்தில் அதை செய்கிறார். நீ பயந்து வாழ்ந்து பாருங்க, நீ உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். யோவான் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றாங்க, துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? எந்த சூழலில் சொல்லப்பட்டது? அதை மட்டும் எங்க பக்கத்துல சொல்லி அவங்களுக்காக நான் செபித்து நான் முடிக்க போகிறேன். உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். எல்லாருக்கும் தெரியும். எல்லா உலகம் ஃபுல்லா ரோட்ல ஒட்டி வச்சிருக்காங்க, எழுதி வச்சு ஆட்டோல ஓட்டுவாங்க, செலவுல ஓட்டுவாங்க, உலகம் ஃபுல்லா ஒட்டப்பட்டிருக்கிறது. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனா யாருக்கு தான் சொல்லப்பட்டது? விசுவாசிகளுக்கா? இல்ல. அதான் நீங்க அம்பாலிக்கு மோடிக்கா? இல்ல. யாருக்கு சொல்லப்பட்டது? தம்முடைய சீஷர்களுக்கு. சொல்லுங்க பாப்போம். சீஷர்கள் விசேஷமாக 11 அப்போஸ்தலர்களுக்கு தான் அந்த வாக்கை கற்றுக் கொடுத்தார். நீங்க வாசித்து பாருங்க, 13ஆம் அதிகாரம். அந்த கம்யூனிஸ்ட் சர்வீஸ் நடக்க போகுது கம்யூனிஸ்ட் சர்வீஸ் நடந்த 13ஆம் அதிகாரத்துல தான் அந்த திருவிழா நடத்தப்படுது. பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். இந்த 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. 13ஆம் அதிகாரம் 30ஆம் வருஷத்துல அந்த யூதாஸ் காரியத்தை புறப்பட்டு போய்விட்டு தான் 12 பேர் ஒருத்தர் போயிட்டாங்கன்னா இப்ப சிலர் போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. மீதி 2 பேர் இருக்காங்க, 11 பேர் இருக்கலாம். அந்த 11 பேருக்காக ஆண்டு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பஸ்கா திருவிழா கொடுத்த பொழுது 14ஆம் அதிகாரத்தை பிரசங்கிக்கிறார், 15ஆம் அதிகாரத்தை பிரசங்கிக்கிறார், 16ஆம் அதிகாரத்தை பிரசங்கிக்கிறார், 17ஆம் அதிகாரம் வரைக்கும் பிரசங்கிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். 18ஆம் அதிகாரத்தால் கெத்செமனே புறப்பட்டு போகிறார். இந்த 14, 15, 16, 14 அதிகாரங்களும் 11 அப்போஸ்தலர்கள் மாத்திரம் இயேசுவா பேசின வார்த்தை. ஆமென். அதுல 12ஆம் ஆள் யூதாஸ் காரியத்து கூட இல்லை. ஒரு துக்கம் சந்தோஷம் மாறுற வார்த்தை யூதாஸ் காரியத்துக்கு தெரியவே தெரியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லா வாசித்து பாருங்க. 13ஆம் அதிகாரம் நான் சொல்றது போல அவன் புறப்பட்டு போய்விட்டான் 30ஆம் வருஷத்துல. அதுக்கப்புறம் மீதி 11 அப்போஸ்தலர்களுக்கு நம்முடைய சீஷர்களுக்கு தான் இந்த 14, 15, 16, 17 அதிகாரம் 4 அதிகாரம் சொல்லப்பட்ட அத்தனை சத்தியங்களும் நம்முடைய 11 சீஷர்களுக்காக சொல்லப்பட்டது. இந்த 16ஆம் அதிகாரத்துல தான் ஆண்டு சொல்லுகிறார், உங்க துக்கம் யாரு துக்கம் சந்தோஷமா மாறும்?
சீஷனாக இருந்தான். கரெக்டா சொல்றாங்க. அது கை தட்டி ஆமென் சொல்லுங்க. யாரு துக்க சந்தோஷமா மாறும்? விசுவாசிகளுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு அல்ல, உலகத்தாருக்கு அல்ல, சீஷர்கள். யார் சீஷன் அப்படி கேள்வி. யார் சீஷன்? அவரை பின்பற்று. அவரை பின்பற்றுகிற சீஷன். வெரி குட். வேற யார் சீஷன்? யார் சீஷன்? டிசைபிள். இயேசு சீஷர்கள் யார்? என்ன தகுதி? ஃபர்ஸ்ட் அவரை பின்பற்ற வேண்டும். வேற கட்டளை கைக்கொள்ள வேண்டும். வெரி குட். உண்மையா இருக்கணும். சோதரம் 3 சங்கீதம் வேகமா சொல்றேன். ஒன்று, எல்லாவற்றையும் விட, நான் சொல்றேன், எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட இயேசுவை அதிகமா நேசிக்கிறவர் சீஷன். வசனம் மறுபடியும் சொல்றேன். எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட இயேசுவை அதிகமா நேசிக்கிறவர் சீஷன். அப்படியா? போனை விட, கணவனை விட, மனைவியை விட, தாயை விட, தந்தையை விட, அவனை விட, இவளை விட, அவர்களை விட, இவர்களை விட, சொந்த மதங்களை விட, இந்த உலகத்தை பார்த்து எல்லா பொருட்களை விட, வீட்டை விட, காரை விட, ஐஸ்வர்யத்தை விட, உலகத்துல எல்லாவற்றையும் விட இயேசுவை அதிகமா நேசிக்கிற சீசன். அவருடைய துக்கம் சந்தோஷமா. ஆமென். ஹalleluya. இப்பதான் தெரியல நமக்கு. நீங்க தெரிஞ்சுக்கணும். யாரு துக்கம் சந்தோஷமா? நம்முடைய சீஷர்கள் துக்கத்தை தேவ சந்தோஷமா. யார் சீஷர்? எல்லாவற்றையும் விட்டு வந்தவர். தாயை, தகப்பனை, தான் பேசல போட்ட, தான் செய்த தொழிலை எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசு மகா ராஜாவுக்காக, அந்த பரலோக தேவனுக்காக, அவருடைய மகிமைக்காக, அந்த வானத்தை பூமி படைத்த அந்த சிறிய தேவனுக்காக உலகத்தை வெறுத்து, தங்கள் சுயத்தை வெறுத்து எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். அதனால் குடும்பத்தை கைவிட்டு விட்டார்களா? இல்ல. அன்பற்றவர்களா? இல்ல. இயேசுவை விட மற்ற எல்லாவற்றையும் குடும்பத்தோட இயேசு அதிகமா நேசிக்கிறவர்கள் கட்டாயம் குடும்பத்தை நேசிப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. உண்மையா இயேசுவை நேசித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தன் கணவனை மனைவி பிள்ளைகளை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் சத்தியம். இயேசுவை நேசிக்காதனால்தான் கணவனை நேசிக்க முடியல, மனைவியை நேசிக்க முடியல, அக்காவை நேசிக்க முடியல, இன்னொரு சகோதரனை நேசிக்க முடியல, இன்னொரு சகோதரி நேசிக்க முடியல. ஏன்னா நம்ம உண்மையா இயேசுவை நேசிக்கல. இயேசுவை நேசிக்காதவர்கள் வேற யாரும் அதிகமா நேசிக்க முடியாது. ஆமென். ஆமென். கசப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், காயம் இருக்கும், அந்த வைராக்கியம் இருக்கும். அதனால சமாதானம் கெட்டு போகிறது, சுகம் கெட்டு போகிறது. பிள்ளைகளே, நீங்க எல்லாவற்றையும் விட இயேசுவை நேசித்து பாருங்க, ஒரு அன்பை நேசித்து பாருங்க, ஒரு வேதத்தை நேசித்து பாருங்க, ஒரு ஆலயத்தை நேசித்து பாருங்க, ஒரு ஊழியத்தை நேசித்து பாருங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு சொந்த குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு வீடு ஒரு பரலோகமாக இருக்கும். ஆமென். ஹalleluya. இயேசுவை நேசித்து பாருங்கள். இயேசு உலகத்தில் வந்து விட்டார். இயேசு உலகத்தில் வந்து விட்டார். மன்னிக்கிற சுபாவம் வந்து விடுகிறது. மன்னிக்கிற சுபாவம் வந்து விடுகிறது. கசப்புகள் வெளியேறி விடுகிறது. பகைகள் வெளியேறி போய் விடுகிறது. அந்தகார கிளிகள் வெளியேறி போய் விடுகிறது. அசுத்த வல்லமை வெளியேறி போய் விடுகிறது. எல்லோரும் நேசிக்கிற அந்த தெய்வீக வல்லமையை இயேசு நமக்கு தருகிறார். ஹalleluya. ஹalleluya. இயேசுவை நேசிக்கிறவன் சீசன். எல்லாவற்றையும் விட ஒருத்தர் கையிலும் பேனா இல்லை, ஒருத்தர் கையில் டைரி இல்லை. ஹalleluya. அடுத்த வாரத்துல இருந்து படிக்க காக்காந்தாச்சை தெரியும் சொன்னா எல்லாருமே கம்பல்சரி ஒரு டைரி இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஒரு ஸ்கூல்ல பேனா எல்லாம் போறீங்க, நீங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்க அனுப்புவீங்க, ஒரு நோட் புக் இல்லாம பேனா எல்லாம் அனுப்புவீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதனால நீங்க வர வச்சிருக்காங்க. ஹalleluya. யோசிச்சு பாருங்க. கைவிஸ் அம்மா கைவிஸ், கடிக்க போலாம் கைவிஸ், மிட்டாய் வாங்கலாம் கைவிஸ், அப்புறம் அடுத்த வாரம் ஒரு அன்பா கேட்கிறேன் பிள்ளைகளே, மனம் திரும்ப ஏன் சொல்லப்பட்டிருக்கு, ஏன் நான் சொல்றேன் உண்மை இல்லை. அடுத்த வாரம் வரும்போது எல்லாருக்கையும் 10 ரூபா கொடுத்து ஒரு நோட்டு 10 ரூபா பேனா வச்சு மாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ டைட்டில் போட்டு நேம் போட்டு எழுதிப்பாங்க. ஒரு மாசம் கற்பனை செய்வோம். ஆமென். ஒரு அழுகை கழிப்பாய் மாறும், ஒரு துக்கம் சந்தோஷம் மாறும். உண்மையாக பாருங்கள், ஒற்றவாதம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? உண்மையோட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அசட்டை பண்ணுகிறவன் ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தருடைய வேலை அசட்டையா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன் கர்த்தருடைய வேலை அசட்டையா செய்ய முடியாது. 8 மணி நேரம் டியூட்டிக்கு 4 மணி நேரம் பார்த்துட்டு போக முடியாது. நான் 3 மணி நேரம் 3 வருஷம் ஒரு வேலை செய்தவன். எக்ஸ்ட்ரா மணி நேரம் ஒரு மணி வேலை செய்ய விடுவாங்க தவிர 10 நிமிஷம் ஓட மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? நைட்னா 12 மணி நேரம் வேலை பார்ப்போம். 2000 ரூபாய் சம்பளத்துக்கு, 3000 ரூபாய் சம்பளத்துக்கு, 5000 ரூபாய் சம்பளத்துக்கு 12 மணி நேரம் வேலை பார்த்தோம்னா பிள்ளைகளே அசதியா வேலை செய்ய முடியாது. அசதி சாபத்தை கொண்டு வருகிறது. அசதிகள் சோர்வுகள் சாபத்தை கொண்டு வருகிறது, வேதனை கொண்டு வருகிறது. கர்த்தர் பிள்ளைகளே அப்படி அல்ல. நீ உண்மையா இருந்து பாருங்க, மொத்தமா இருந்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. செய்வீங்களா?
சரிங்களா? நாளை பிள்ளைங்களா இருக்கிறீங்க, செல்வா இருக்கிறீங்க, உற்சாகம் அடைங்க. இயேசுல மகாராஜனை தேடி வரீங்க. ஒரு வானத்துக்கு மூடி ஆண்டவர் ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு வாரம் கண்டிப்பா மாறி நல்ல உற்சாகம் சோதனை பண்ணுங்க. எல்லா உற்சாகம் இயேசுதான். ஆமென். வார்த்தை அசைகள் மாறட்டும், அசைகள் மாறட்டும், சோதனை விலகட்டும், அசைகள் பண்ணலாம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். மாறட்டும். சீக்கிரம் மற்ற மாற்றுவா அதை மாற்றி அளிக்கும். அதான் ரட்சிப்பு. ஆமென். அன்னைக்கு உடைக்கிறவர் கர்த்தர், நுகங்களை முறித்து நம்ம கரையில் நடத்தப்படுகிறவர் கர்த்தர். ஹalleluya. பரிசுத்தம் எங்க விட்டாங்க? விடுதலை. விடுதலை சத்தியம் அறிவு சத்தியங்களை விடுதலையா விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென் சொல்லுங்க போகலாம். நான் யோசிக்கிறேன் யாருக்கா பந்தவச சத்தமா பேசுறாங்க அப்படின்னா பைபிள் ஒண்ணுல ஆதாரம் நாசரே அப்படி சொன்னார் ஆண்டவரே. சத்தம் நாசரே கட்டதான் சத்தமா சொன்னார். எப்படி சொன்னாரு? தேவகுமாரன் பாவமே இல்லாதவர், பாவம் அறியாதவர், உலகத்துக்கு கிருபாதார பலி அவரு அப்படி நினைச்சாலே வந்துடும். ஆமாவா இல்லையா? ஆனா அசம் சொல்றது உரத்த சத்தமாய் சொன்னார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தத்துல ஒரு மகிமை கருத்து வைத்திருக்கிறார். அதுக்கு மதியமா சத்தம் போடுறது நம்ம ஆண்டவரால ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியத்தை நம்ம செய்கிறோம். ஆமென். ஹalleluya. எபிரேயர் நம்ம வசனம் வாசிக்கிறோம். அவர் தன்னை மரணத்தை ரட்சிக்க வல்லவரை நோக்கி கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு வேண்டுதல் பண்ணிதான் வசனம். ஆமென். இயேசு கண்ணீரோடு ஜெபிக்க தெரியும். அந்த நேரத்துல கதவு தட்டி ஜெபிக்க தெரியும். சத்தமிட்டு ஜெபிக்க தெரியும். காலத்துக்கு ஏற்றபடி நேரத்துக்கு ஞானமாய் கவனமாய் கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. ஹalleluya. சோ கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாழ்க்கையில் மாற்றத்தை விரும்புகிறார். நீங்க அசலை விட்டு வெளியே வாருங்கள். அசலைப்பட்ட காலத்துக்கு வெளியே வாருங்கள். கர்த்தரை உண்மையாக பாருங்க. மனசாட்சிக்கு வயது வாழ்ந்து பாருங்க. நாளைக்கு தரிசனத்துக்கு உண்மையாக பாருங்க. சில நாட்களுக்குள்ளதாகவே வாழ்க்கை தலையில கர்த்தர் உடைத்து சத்தம் போட்டதை கொஞ்சம் விலக்கி அது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் கிருபை செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கை உற்சாகம் நிறைந்தது, சந்தோஷம் நிறைந்தது, சமாதானம் நிறைந்தது. ஆமென். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கு? சம்மர் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். ஐஸ்கிரீம் ஓடுது. அழகா ஆப்பிள் ஜூஸ் வாங்கி குடிக்கிறீங்க. எப்படி இருக்கு? சில்லுன்னு ஐஸ் போட்டு பிரேக் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். அந்த சமாதானம் இருக்கிறது, இந்த சந்தோஷம் இருக்கிறது, இந்த உற்சாகம் இருக்கிறது. அதை டேஸ்ட் பண்ணணும். ஆமென். நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வளர்த்துருவீங்க. அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ண கொடுக்குற இடம் தான் ஆலயம். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவோடு இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு இடமாக தான் தேவன் ஆலயத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். சோ யாருக்கு சந்தோஷமா மாறும்? கர்த்தர் நம்மை பின்பற்றி வருகிற அவரே நம்பி அவரே விசுவாசத்தில் அவரே பின்பற்றுகிற சீஷர்களுக்கு முகத்தை தான் தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிறார். உலகத்தாருக்கு அல்ல, விசுவாசிகளுக்கும் அல்ல. அதுக்கும் வேற எல்லாரும் விட எல்லாவற்றையும் விட இயேசுவை நேசிக்கிறோம். இரண்டாவது இயேசுவை பின்பற்று முழுமனதோடு கூட இயேசுவை பின்பற்றுகிறவர் ஸ்ரீ சகலாவசன நம்பவர். மூன்றாவது நாள் 7 அளவுக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர். இவன்தான் சீசன். ஆமென் சொல்லுங்க. எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட இயேசுவை நேசிக்கிறோம். இரண்டாவது இயேசுவின் கட்டளைகளை உண்மையாக மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து பின்பற்று. மூன்றாவது அதனால் 7 அளவுக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர். இவரெல்லாம் சீசர். இந்த அனுபவம் வந்துச்சுன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் அழுகைகள் கழிப்பாய் மாறும். இன்று அழுக நீங்கள் நாளை நகைப்பீர்கள். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. டைம் முடிஞ்சிச்சு. மாசம் பர்மிஷன் கொடுத்தா 5 நிமிஷம் பேசுறேன். ஆமென். ஹalleluya. அழுகை கழிப்பா, உங்க துக்கம் சந்தோஷமா. யோவான் 16ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க. எடுத்துக்கோங்க. யோவான் 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் 16 16 நான் பிதாவிடத்திற்கு போகிறவர்கள் கொஞ்ச காலத்திலே என்னை நீங்கள் காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். ஏன் சிஸ்டர் துக்கப்பட்டாங்க? ஏன் சிஸ்டர் அழுதாங்க சொன்னா, தன் தேவை நினைச்சா அவங்களுக்கு நல்ல காரியம், தன் மனைவியோ பிள்ளைகளையோ தன் எதிர்காலத்தையோ எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, நன்மைகள் இல்லை, உலகத்தை நாம் குறைவுபடுத்துகிறோம். சோ இப்படி உலகத்தின் தேவைகளுக்காக அழுகவில்லை.
உலகத்தின் நன்மைகளுக்காக அழுகவில்லை. இயேசு மகாராஜா சொல்லுகிறார், நான் பரலோகம் போய் போகிறேன், என் பிதாவிடம் போகிறேன், நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், என் காலை துப்ப போகிறார்கள், என்னை அடிக்க போகிறார்கள், என் கணத்தை கட்டின துப்ப போகிறார்கள், என்னை பரியாசம் பண்ண போகிறார்கள், நான் சிலுவையில் பிதா சிறந்தபடி நான் மறிக்க போகிறேன், இதை நீங்க காணாது இருக்கிற கொஞ்ச காலம், ஒரு 3 நாட்கள் நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க மறுபடியும் பார்ப்பீங்க, அப்போது உங்களுக்கு இந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து நம்ம சீஷர்களுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டு வருகிறார். இந்த சத்தத்தை கேட்ட சீஷர்கள் அதுதான், ஆண்டவரே 3 வருஷம் கூட இருந்தீங்க, திடீர்னு வந்து நான் மறிக்க போறேன், எங்க அப்பா தான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? உண்மையே நம்பி வந்திருக்க நாங்க தாயை விட்டு தகப்பனுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய் நம்பி இருக்கிற எங்களுடைய கதி என்ன? எங்க எதிர்காலம் என்ன? நாங்க என்ன செய்ய போறோம்? நீங்க இல்லாம நான் என்ன செய்ய போறோம்? 3 வருஷமா எங்க கூடவே இருந்தீங்க, எங்க கூடவே சாப்பிட்டீங்க, எங்க கூடவே நடந்தீங்க, ஆனா இப்ப நீங்க மறித்து விட்டா நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் என்ன செய்வோம்? நீங்க காணாம போயிட்டா நான் ஒன்றுமே செய்ய முடியாது சொல்லி இயேசு நான் மறிக்க போகிறேன் சொன்னது விருத்தமாக தான் அவன் துக்கப்பட்டான். அந்த வசனம் எப்படி இன்டர்பிரேட் பண்ணிட்டோம்? துக்கம் தேவ சந்திப்பாரு, ஆண்டு ஆசீர்வதிப்பார். உண்மைதான், தேவ சந்திப்பார், யாரை சுகமாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார், நல்ல வீடு வாசல் தருகிறார், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த வசனத்துல உண்மையான அர்த்தம் அது வசனத்துல உண்மையான அர்த்தம் நான் மறிக்க போகிறேன், சிலுவையில் மறிக்க போகிறேன், நீங்க என்னை காண மாட்டீங்க சொன்னது நிமித்தம் அவன் சீசர் துக்கப்பட்டான். புரிஞ்சவங்க ராமேஷ் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் சத்தியம் புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் சத்தியம் புரிஞ்சிச்சு? அவன் நீங்க சீசனா மாறிட்டீங்கன்னா உங்க துக்கம் சந்தோஷமா என்ன சீசனா மாறும்? 100 days பட் கற்பனை ரிப்போர்ட் சொல்லு அவருக்காக வாங்க அப்படி ஒவ்வொரு வந்து பாருங்க ஒரு லைஃப் எல்லாமே சீன் ஆயிடும், எல்லாமே சீன் ஆயிடும். லைஃப் ஃபேன் ஓடுது, தப்பான ஒரு சுவிட்சை போட்டா இந்த ஃபேன் ஓடுமா? இந்த ஃபேன் என்ன பண்ணி ஒரு சுவிட்சா பண்ணிருக்கான் வச்சிருக்கான், அந்த ஃபேன் சுவிட்சை போட்டாதான் அந்த ஃபேன் என்ன பண்ணும்? ஓடும். அவனுக்கு வாக்கியம் சீசனா மாறினாதான் துக்கம் சந்தோஷமா மாறும். அது சத்தியம், அதை மாற்றவே முடியும். அப்ப நாம தான் மாத்திக்கிறோம். நான் ஏற்றும் இன்றும் என்றும் இயேசு மாற்றவே முடியும். ஜெபம் பண்ணியோ உபாசம் பண்ணி இயேசுவை என்ன செய்ய மாற்றவே முடியும். ஆனா அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி நாம மாற்றிக்கொண்டால் அந்த சத்திய வார்த்தைகள் வார்த்தை படிக்க ஆரம்பிச்சிடும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். சொல்லப்பட்ட பேக்ரவுண்ட் என்ன, சரியான வியாக்கியம் என்ன? நம்முடைய சீஷர்களுக்கு அவரை நம்புகிறவர்களுக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சிலர் மறிக்க போகிற சொன்னது நிமித்தமாக துக்கப்படுகிறார்கள். ஆண்டு சொல்ற 16:22 ஸ்திரியானவர்களுக்கு பிரசவ காலம் வந்திருக்கிற பொழுது துக்கம் அடைகிறார்கள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷத்தினால் அதுக்கப்புறம் அந்த உபத்திரத்தை நினைக்காது இருக்கிறது போல நீங்கள் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீங்க, நான் மறுபடியும் உங்களை பார்ப்பேன், அப்போது உங்கள் இதயம் சந்தோஷம் மறுபடியும் உயிர்த்தெழுந்த பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், உயிர்த்தவங்களை காட்சி கொடுக்க போறேன், மரணத்தை ஜெயித்து மரணத்தை அதிகாரி பிசாசு தலையை நசுக்கி மகா ராஜாவாக ராஜாதி ராஜாவாக மரணத்தை ஜெயித்து வர மேலே எழுதி வந்து ஒரு மறுநாள் சந்திப்பேன். அப்படி சந்திக்கிற பொழுது ஒரு வாழ்க்கை இருக்கிற ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை உயிர்த்தெழுந்த இயேசு சந்திக்கிற சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தரிசித்த பிறகு ஒரு வாழ்க்கை சந்தோஷம் குறைய வராது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அநேக சத்த இயேசு ஆராதிக்கிறான், நான்லாம் பார்த்தோம். வருஷம் இயேசு வரப்பாரு, வருஷம் இயேசு சாவா. அது எப்படி? வருஷம் இயேசு வரப்பாரா, வருஷம் இயேசு சாவா? சத்தியம் இல்லை, அப்படி இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு முறை மரித்தா, உயிர்த்தெழுந்து விட்டா, பிதான வலது பாசத்தை அமர்ந்து விட்டா, மறுபடியும் ராஜதாட்சி வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. வருஷம் மரிக்க போறது, வருஷம் பிறக்க போறது. ஒரு தடவை மரித்தா, ஒரு தடவை உயிர்த்தெழுந்து விட்டா, பிதான வலது பாசம் நமக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ராஜாதி ராஜாவாக உங்களை என்னை பல குட்டிகளுக்கு வரப்போகிறேன் என்பதுதான் பைபிள் சொல்லுகிறே சத்தியமாக இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹalleluya. என்னை கர்த்தர் பரலோக பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகளே ஒரு சிஷ்யனா நட்சத்திரம் நினைச்சுவாங்க. உண்மையை ஒருத்தவங்க உற்சாகமா ஆளு தேடி பாருங்க. நீங்க இப்போது இருக்கிற வாழ்க்கையில சில தடைகள்லாம் பாருங்க. அநேக குடும்பத்துல சில தடைகள், சில போராட்டங்கள், சில வழிகள், சில காயத்தோடு இருக்கிறீங்க, சில காரியம் வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்க, சில நாசால கஷ்டப்படுறீங்க, பிள்ளைங்க வாழ்க்கையில சில கஷ்டம் இருக்கு. அப்பதான் அவங்களை ஃபீல் பண்ணுற வாழ்க்கையிலே வாழ்க்கை செழிக்கல, பிள்ளைங்க பிரைட்டா இல்ல, எல்லாம் நஷ்டமாகுது, அநேக தடைகளோடு இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவோம். நீங்க எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவோம். ஆமென், ஹalleluya. வாழ்க்கை கர்த்தர் மாற்றி அமைப்பா. நீங்க சாருடைய உண்மையாக போய் சொல்கிற சீஷனாக மாற 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 ஒரு குடும்பத்தை அவங்க காலத்துல எழுப்பா. அதை மாத்திய 28ஆம் அதிகாரம் 17-19 சொல்லுதா, உலகெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளில் சுவிசேஷம் பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி சொல்லுங்க. அவர்களை விசுவாசிக்க வார்த்தை சபையோடு இருக்கும்.
சீஷர்கள் வார்த்தை வரும். அப்போ 6:1 சீஷர்களோட தொகை சபையில சபையில சீஷர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். விசுவாச வார்த்தை சபையோட வெளியில போகணும். சபையோட எல்லா விசுவாசிகளும் சீஷர்களாக ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய வசனம் நிறைய பேச முடியும். நான் சொல்லுவாங்க நேரத்தை கருதி அதை முடிக்கிறேன். சொல்லுங்கள் அழுகைகள்